அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலாஹ். இன்பமாய் வாழ்ந்திட இனிய வழிகளில் 10வது, கடந்த கால கசப்புகளை எல்லாம் நாம் மறக்க வேண்டும். அதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது கசப்புகளாக இருக்கும்போது கவலைகளைத்தான் உருவாக்குமே தவிர மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தவே செய்யாது. அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கிற நியமத்துகளில் ஒன்று இது, அதாவது மறதி. எதிலே நாம் எதெல்லாம் கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில கசப்பான நாம் விரும்பாத விஷயங்களை எதிர்கொண்டோமோ அனுபவித்தோமோ அதையெல்லாம் நாம் இயல்பிலேயே அல்லாஹ்வுத்தாலா நமக்கு மறக்க செய்கிறான். அந்த மறதியின் காரணமாக தான் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக போகிறது. எல்லா நாளும் நம்முடைய கடந்த கால கசப்புகளையும் நினைக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று நினைத்து பாருங்கள். அந்த நினைவு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். ஆக கடந்த கால கசப்புகளை மறப்பது நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியின் காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 57வது சூராவுடைய 23வது ஆயத்தில் சொல்லுகிறான், லிகைலா தஅஸௌ அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகுமுல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர். மக்களே, நீங்கள் இழந்தவற்றை நினைத்து கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நியமத்துகளை கொண்டு கர்வம் கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் விதியை ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் எதற்காக விதியின் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால், முதலில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இழந்ததை நினைத்து கவலை கொள்ளக்கூடாது. ஆக அல்லாஹ்வுடைய நாட்டம் விதி, அதை பொருந்தி கொள்ள வேண்டும்ங்கிற மனநிலைக்கு நம்ம வர வேண்டும். அதே நேரத்தில் கொடுக்கப்பட்டது அல்லாஹ் என்ன கொடுத்தா அதை கொண்டு கர்வம் கொண்டு பெருமை அடிக்கவும் கூடாது. ஆக இது அல்லாஹ் எனக்கு விதியிலே நாடி இருக்கு, அதனால எனக்கு கிடைத்தது, அல்லாஹ் நாடியது இது என்று நாம் மனம் பொருந்த வேண்டும். அதாவது அதிலே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா விதிங்கிற விஷயத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறான். நிச்சயம் அல்லாஹ் தான் வழங்கியவற்றை கொண்டு கர்வம் கொள்ளக்கூடிய எவரையும் நேசிப்பதில்லை. அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பெருமை அடித்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை இழந்து விடுவோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கடந்த கால விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதை மறப்பது, அதாவது கசப்பான விஷயங்களை மறப்பது மிக முக்கியமான, அதை பற்றி சிந்திப்பது கூட வீணானது. ஏன்னா அதை நினைத்து கொண்டே இருப்பது ஒரு விதமான முட்டாள்தனம் என்று ஷேக் நாசிர் சாதி ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள். ஆக தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய வேண்டியது என்னவென்றால், நன்மையான காரியங்கள் நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன, மறுமைக்காக நாம் எப்படி தயாராக வேண்டும் என்பதுதான். அதுதான் இன்பமான வாழ்க்கைக்கான முக்கியமான வழியாக இருக்குது. என்றால் இன்பமாக மறுமையில் வாழ வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் நற்செயல்களை கொண்டு ஈமானையும் தக்வாவையும் கொண்டு நன்மைகளில் ஈடுபாடு காட்டுவதுதான் இன்பமான வாழ்க்கைக்கு வழியே தவிர கடந்த கால கசப்புகளை துன்பங்களை நினைத்து கொண்டு அழுது கொண்டிருப்பது அல்ல என்பதை இங்கே ஷேக் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்.